Hello students, welcome to our channel Karthik Max and Chemtrix. Now in this video we learn about 12th standard chemistry unit 7 chemical kinetics book back sum question number 24. The question is the half-life of the homogeneous gaseous reaction SO2Cl2 gives SO2 plus Cl2 which obey first order kinetics is 8 minutes. How long will take it for the concentration of SO2Cl2 to be reduced to 1% of initial value? SO2Cl2 gives SO2 plus Cl2 என்ற வாயு நிலை ஒருபடித்தான வினையானது முதல் வகை வினைவேகவியலுக்கு உட்படுகிறது. அதன் அரைவாழ் காலம் 8 நிமிடங்கள். SO2Cl2வின் செறிவானது அதன் ஆரம்ப அளவில் 1% குறைய ஆகும் காலத்தினை கணக்கிடுக. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளக்கூடிய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து அதாவது 10%லேருந்து 1% குறையறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹாஃப் லைஃப் டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒபே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? இந்த டேட்டா வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா டைமை கால்குலேட் பண்ண போறோம். சரி, டைமை கால்குலேட் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன? T half equal to 0.6932 divided rate constant. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து 1% குறைவதற்கான டைமை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் தெரியணும். நமக்கு T half தெரியும் இல்லையா? அப்போ நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு T half இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். 0.6932 by T half. K equal to 6932 divided 8. ஸோ இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணுவோம். K equal to 1 8s are 8, 0, 6 டிவைட் பண்ண முடியாது, 0 போட்டுங்க. 8 8s are 64, பேலன்ஸ் 5 வரும். 5 53, 53ல 6 8s are 48, பேலன்ஸ் 5, 6 8s are 48, பேலன்ஸ் 4 வரும். 4ஓட 0 சேர்த்துட்டு 5 8s are அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு 3 டிஜிட் தான் தேவை. அதனால நான் இப்போ என்ன செய்கிறேன், இதை எடுத்து எழுதிக்கிறேன். 0.0866. இப்போ 5 5க்கு மேலே இருக்கிறதுனால இந்த ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ K equal to 0.087 மினிட் இன்வர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, K equal to 2.303 divided T log concentration of A0 divided concentration of A. நமக்கு என்ன தேவை? நமக்கு டைம் தான் தேவை. ஓகேவா? அப்போ டைம் இந்த சைட் கொண்டு வந்துடுவோம், கேவை கீழே கொண்டு வந்துடலாம். T equal to 2.303 by K log A0 divided A. A0 அப்படிங்கிறது நம்ம 10% எடுத்துப்போம். ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% இருக்கிறாப்புல வச்சுக்கணும். ஏ அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் 1 அதான கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 1 நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 வந்து 10% ஆகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அதாவது ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் 1% அப்படிங்கிறதுனால 1 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேவோட வேல்யூ நமக்கு தெரியும். கே என்ன? 0.7. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, T equal to 2.303 divided 0.087 log concentration of A0 அப்படிங்கிறது எவ்வளோ? 100. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது 1. இப்போ பாருங்க, T equal to 2.303 divided 0.087 log இந்த 100 இருக்கு இல்லையா? இந்த 100 வந்து நான் 10 to the power 2 அப்படின்னு எடுத்துக்க போறேன். 10 power 2 எனிதிங் பை 1 அப்படிங்கிறப்ப அதே வேல்யூ தானே வரும். அதனால எனிதிங் பை 1ன்னா அதே வேல்யூ தான் வரும்.
ஸோ அதனால் ஒன்றும் நம்ம மறுபடியும் போட வேண்டியதில்லை. சின்ஸ் log a power b equal to b log a, அந்த மாதிரி இந்த பவர் அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும். t equal to 2.303 by 0.087 2 log 10. இங்கே பேஸ் 10 இருக்குன்னு அர்த்தம். இதோட வேல்யூ என்னவா மாறிடும்? log 10 பேஸ் 10 ஓட வேல்யூ வந்து 1. இப்போ பாருங்க, t equal to 2.87 into 2 into 1. t equal to 2.03 by 0.087 into 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.47 வரும் இன்ட்டு 2. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 52.94 மினிட் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.